டிஏடி நோயை பற்றி சொல்லி கேட்டுக்கார். இப்போ டிஏடி அப்படின்றதுல இந்த டிஏடின்ற விரிவாக்கம்னு சொல்லி பார்த்தோம்னா டிஃப்யூஸ் அல்வியோலர் டேமேஜ் அப்படின்றத அதோட விரிவாக்கம். அதாவது பரவலான அல்வியோலர் சேதம் அப்படின்றதான் இந்த தமிழ் பதம். இப்போ நுரையீரலுக்குள்ள வந்து மிகச்சிறிய காற்றுப்பைகள் காணப்படுது. இந்த காற்றுப்பைகள் வந்து அல்வியோலர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இந்த அல்வியோலர்ன்ற வெளிச்சுவர் பகுதிகளின் கட்டமைப்பில் ஏற்படுற மாற்றம் தான் இந்த டிஏடி நோய். இந்த அல்வியோலர் சுவர்களில் வந்து ஹைலின் சவ்வுகள் அதிக அளவாக படிகிறதால இந்த அல்வியோலர் சுவர்களோட கட்டமைப்பில் ஒரு மாற்றம் ஏற்படுது. காலப்போக்கில் இது என்ன நடக்கும்னு சொன்னால் ஆரம்பத்தில் இது ஒரு கட்டமைப்பில் மாற்றமாக இருக்குது. ஆனால் நாள் போக போக என்ன நடக்கும்னு சொன்னால் அந்த அல்வியோலர் சுவர்களில் கட்டமைப்பில் மாற்றம் ஏற்படுது தானே, அந்த பகுதி வந்து நாள் போக போக சேதமடையும். சேதமடைந்த அந்த அல்வியோலர் பகுதிகள் ஊடாக திரவம் வந்து நுரையீரலுக்குள்ளே உட்புகும். இதால் சுவாசம்ன்றது சீராக நடைபெறாது. இதன் காரணமாக அந்த மனிதன் வந்து உயிரிழப்பை சந்திப்பார். இந்த நிலை வந்து ARDS அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஆரம்பத்தில் அந்த அல்வியோலர் சுவர்களோட கட்டமைப்பில் மாற்றம் ஏற்படும் போது அது டிஏடின்னு சொல்லி அழைக்கப்படுது. அதன் பிறகு அந்த கட்டமைப்பில் மாற்றம் ஏற்பட்ட பகுதி சேதமுறும் போது அந்த நிலை வந்து ARDS அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது.